ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற கனவை சுமந்துக்கிட்டு தினம் தினம் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு என் இனிய வணக்கம். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு கனவோடு தான் பயணிச்சுட்ருப்போம். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு கனவுகள் இருந்தாலும் அவங்கவுங்க அந்த பாதையை நோக்கி சென்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்துட்டு என்னோடய கனவை நோக்கி நான் எப்படி பயணிச்சிட்ருக்கேன், நான் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற கனவுக்கு என்னென்ன முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற எல்லா டிப்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் எல்லாருமே எவ்வளோ நாளாக நீங்கள் உங்கள் கனவுக்காக உழைச்சிட்ருக்கீங்க, நீங்கள் உங்களோட ஆசிரியர் பணியை எவ்வளோ விரும்புகிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டாயம் இது உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தர் சொல்கிற மோட்டிவேஷனும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களை மறுபடியும் உங்களோட கனவை நோக்கி ஓட வைக்கிறதுக்கான வீடியோவாக இருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போயிருக்க நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். இப்போ நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு அம்மாவாக இருந்துட்டு TN-TET எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ரகிள் பற்றி தான். இப்போ காலையில் எழுந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது வீட்டில் ஒர்க் இருக்கும், குக்கிங் பண்ணணும், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அவங்கள கிளப்பி விடணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் படிக்கணுங்கிற டைம் ஒதுக்கி படிக்க முடியும். சில சமயம் அதுக்கு முன்னாடியே நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டயர்டாகிடுவோம். என்னடா இது இன்றைக்கி வேணால் நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம கனவை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்துக்கிட்டே போவோம். டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான் நம்ம எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுது. நம்ம படிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம மைண்டில் வர எண்ணம் நம்ம ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆமாம் தானே. நைட்டில் எப்படி எல்லாரும் தூங்கினாலும் அந்த நேரத்தில் புக் ஓப்பன் பண்ணி படிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனை ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நம்ம கனவு தான். நான் எப்படியாவது டீச்சர் ஆகிடணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீச்சர் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம கனவை நோக்கி ஓடிட்டுருக்கோம். ஸோ எல்லா ஆஸ்பிரண்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட ஸ்ட்ரகிள் நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்காக தான். ஸோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறதெல்லாம் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நோக்கி தான். ஒரு நாள் நம்ம கனவை கட்டாயம் நம்ம அடைவோம் அப்படிங்கிறத எல்லோரும் மனசில் வச்சுக்கணும். இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னு தான். பட் உண்மையிலே அது ஒரு வித்தியாசமானது. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக டெய்லி இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த வீட்டில் எல்லாரும் ஒரு வீடே கட்டி காமிக்கிறது அந்த ஒய்ஃப், அதாவது அந்த ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. வீட்டில் இருக்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட, குழந்தைங்கள்லேருந்து ஹஸ்பண்ட்லேருந்து வீட்டிலேருந்து வீட்டு வாடகை செலவு கணக்குன்னு எல்லாமே இன்ன வரைக்கும் நிறைய மதர்ஸ் இப்படி தான் ஃபேஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட ஸ்டடியை. அவங்களோட கனவை அடையிறதுக்காக சேஸ் பண்ணிகிட்டே இன்னும் பல லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் கூட அவங்க நம்ம ஜஸ்ட் ஒரு டீச்சிங் ஃபீல்டை மட்டும் பற்றி பேச முடியாது. சொல்கிறேன், பொதுவாகவே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஃபேமிலி நம்ம சைட் பை சைட் பேலன்ஸ் பண்ணணும், குழந்தைங்கள பார்க்கணும். நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பாக இருப்போம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தான் அதுக்கு டார்கெட் ஆகும். சமயம் அங்கே அமைதியான இடம் இருக்காது படிக்கிறதுக்கு. சில சமயம் குழந்தைகள் நம்ம படிக்கிறதுக்கான டைமை அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்களோட அட்டென்ஷன் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். சில சமயம் ரிலேட்டிவ் வருவாங்க, கெஸ்ட்டு வருவாங்க, அவங்க வீட்டுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். சில ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாளைக்கு நம்ம இதை படிக்கலாங்கும் போது அந்த இடத்துல நமக்கு பல வேலைகள் இருக்கும். அந்த பல வேலைகளுக்கு நடுவில் நம்ம படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளோட சக்ஸஸ். நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த நேரத்தில் பாடி டயர்ட் ஆயிரும். நம்ம படிக்கணும்னு நினச்சா படிக்கவும் முடியாது. ஆனால் இந்த எல்லா தடங்கல்களுக்கும் நடுவில் நம்ம கட்டாயம் படித்தே ஆகணும்னு இருக்கோம் இல்லையா? அதுதான் நம்ம கனவு நோக்கி நம்ம ஓடுற ஒவ்வொரு வெற்றிக்கான முதல் படி. ஏன்னா நமக்கு தெரியும், கல்விங்கிறது நம்ம லைஃப்பையும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கட்டாயம் ஒரு உயரத்துக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவை சுமந்துட்டு அதுக்கான பாதையை அமைச்சிட்ருக்கோம். எத்தனையோ பேர் ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் படிக்கிறதுக்கு டைம் இருந்தும் படிக்க முடியாமல் இருப்பாங்க. சில பேர் படிக்க டைம் இல்லாமல் நான் படித்த ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற தீவிரத்தில் இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருப்பாங்க. மாதிரி ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டோரி இருக்கும். எப்படி ஸ்டடி டைமை ஃபேஸ் பண்ணுறீங்க? நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சிஸ், அதனால் நான் படிக்கவே முடியல, வீட்லேயும் எனக்கு பேலன்ஸ்டாக எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குது? உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும் படிக்கிற விஷயத்தில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நைட் ஸ்டடி தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மதர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது அவங்க கட்டாயம் காலையில் ஃபுல் டே வேலை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற டைம் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு அமைதியான கிடைக்கிற டைமாக இருந்தால் அது நைட்டு மட்டும்தான் இருக்கும். நைட் எல்லோரும் தூங்கும்போது நம்ம கண் விழிச்சு படிச்சுட்ருப்போம். நம்ம கிடைக்கிற அந்த 1 or 2 hours டைமில் நம்ம கட்டாயம் படிச்சுக்கணும், படிக்கிறத ரிவைஸ் பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக டே பை டே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கோலுக்கு. அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. தினமும் நைட் எல்லோரும் தூங்குறாங்களே, அந்த நிம்மதியான தூக்கம் நம்ம கிடைக்கலைங்கிறத எண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை காலையில் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நைட் டைமை நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்லோ பை ஸ்லோவாக படிக்கிறது உங்களோட கனவை நீங்கள் அடையிறதுக்கான ஒரு படிக்கட்டாக தான் இருக்கும். ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏன் வருதுன்னா, ஏன்னா நம்ம நாளைக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம், நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பெட்டராக கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணமாக இருக்கும்.
நிறைய நம்மளோட கனவுக்கு வயது கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாள் உங்களால் படிக்க முடியுமோ நீங்கள் வந்து படித்து எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஒரு எக்ஸாமாக எழுதலாம். கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளோட கனவை கட்டாயம் நம்ம சுமக்கணும். பெண்கள் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணிக்காங்க. அதே மாதிரி அவங்கள நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது. எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் மதருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் கண்டினியூவாக படிங்க. கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க. எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது டைம் ஒதுக்கி படிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லைஃப்பை வந்து மாற்ற போகிறது நம்மளோட வேலை. நம்ம கனவு வேலைக்காக நம்ம எவ்வளோ நாள் உழைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கையில் இருக்கிறது. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க உங்களை நீங்களே. நீங்கள் உங்களோட ஜேர்னியை பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்ரி ஸ்மால் ஸ்டெப் இஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களை வந்து வழிநடத்தி போகுது. நீங்கள் உங்களோட சக்ஸஸ் அடைய போகிறீங்க, உங்களுக்கு கனவை அடைய போகிறீங்க, ஒரு ட்ரீம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான படியை எடுத்து வைங்க. நீங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவீங்க. படிங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ படிங்க. படிப்படியாய் படி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் படிப்பு அப்படிங்கிறது நம்மளை எந்த லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னா, எத்தனையோ பேர் எத்தனையோ உமன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலோ ஒரு படித்து ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க லைஃப் தலைகீழாக மாறியிருக்கு. இப்படி சாதாரணமாக இருந்தவங்க அவங்க அசாதாரணமாக மாறியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் அவங்க பேச்சு எடுப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஒரு வேலைக்கு போகணும். அது கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னையிலேருந்தே உங்களோட சக்ஸஸ்ஃபுல் கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான முயற்சிகளை எடுங்க. நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க. என்னால் முடியும், நான் படித்து முடிச்சிருவேன், ஏன் என்னால் முடியாது, என்னால் கிடைக்கிற டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கணும், அந்த டைமில் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிங்க. மற்றவங்ககிட்ட பேசுங்க, வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த டைமில் படிச்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் ஸ்பேஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து என் வேலையை பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி மட்டும் விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் கோல் ஒரு நாள் வெல்லும். அதனால் உங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் கட்டாயமாக சக்ஸஸ் கொண்டு போகும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியணும். சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, இன்றைக்கி படிப்போம், நாளைக்கு படிக்க மாட்டோம், நாளைக்கு படிப்போம், அதுக்கு அடுத்த படிக்க மாட்டோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை விட்டு அதுக்குண்டான நம்ம வந்து கோல் அடையிறதுக்கான தீவிர வழியே எடுக்காமல் சாதாரணமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன், எக்ஸாம் வரப்போ படிக்கிறேன் அப்படின்ட்டு மட்டும் வச்சுக்காதீங்க. இப்போலேருந்து உங்கள் கோலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க எக்ஸாம் வருமா வராதான். எக்ஸாம் வருதோ வரலையோ நம்ம படிக்கிறதும் படிச்சுட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் எக்ஸாம் வரும்ல. அட்லீஸ்ட் இந்த ஒரு 6 மாதத்தில் வரலாம், இல்லை 8 மந்த்ஸில் வரலாம், இல்லை 1 இயரில் வரலாம், 1 இயருக்கு மேலே வரலாம். ஆனால் எக்ஸாம் கண்டிப்பாக வரும். அந்த டைமில் நம்ம ரெடியாக இருக்கும், நம்ம பாஸ் பண்ணி முடிச்சு வைக்கிறதுக்கு. குழந்தைங்க இருக்கும்போது நம்ம படிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அவங்கள வச்சுட்டு படிக்கிறது அப்படிங்கிற ஸ்ட்ரகிள் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். என் தம்பி வந்து எப்படி எனக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி கை குழந்தை, சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களையும் வச்சுட்டு நம்ம கஷ்டப்படுறத நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த டைமில் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கனவு அடையிறதுக்கான ஒரு மோட்டிவேட் தான். பெண்களுக்கும் ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கனவை வந்து வீட்டுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மென்னாக இருந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்க உமன்ஸ்க்கு தயவு செஞ்சு அவங்களோட ட்ரீம் அடையிறதுக்கான ஒரு கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அவங்க ஃபேமிலியை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட கனவு அடையிறதுக்காக அவங்களுக்கு படிக்க டைம் கொடுங்க. நீங்களும் படிங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு மென் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் படிங்க, அவங்களையும் படிக்க டைம் கொடுங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் படிக்காமல் இருக்க வேணாம். உங்களாலேயும் முடியும். உங்களால் கிடைக்கிற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அது மிகவும் பெரிய சக்ஸஸ் தான். ஸோ உங்களால் முடிஞ்ச டைமை நீங்கள் உங்களுக்காகவே ஒதுக்கிக்கோங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறது ஓகே, ஆனால் நம்மளோட கஷ்டம் நமக்குள்ளே இருக்கணும். நம்மளோட வெற்றி நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம எல்லாருமே தீவிரமாக உழைச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அகாடமி போக முடியுதா, வெளியே போக முடியுதா, போய் படிச்சுக்கோங்க. இல்லையா என்னால் வீட்டிலேருந்து தான் படிக்க முடியும், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கனால வீட்டிலேருந்தே படிச்சுக்கிறேன் அப்படின்னா யூடியூப் சோர்ஸ் நிறையா இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ChatGPT அது இது நிறையா வந்துருச்சுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதை பார்த்து படிக்க முடியும். உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லையா, புக்ஸ் இல்லையா, ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 6th to 10th புக் எடுங்க, படிங்க. டயர்டாக ஆகிட்டிங்களா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. பேலன்ஸ் பண்ணி ஃபேமிலியும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு உங்களோட படிப்பை மட்டும் விட்டுறாமல் தொடர்ந்து அதை கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப்பில் உங்களை வந்து அடிச்சுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே லட்சக்கணக்கான பேர் நம்ம கூட ஓடிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் நடுவில் நம்ம ஒரு ஆளாக போகணும் அப்படின்னா இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கடுத்த வருஷம் இல்லை, எப்போ வேணாலும் நமக்கு வேலை கிடைக்கலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபெக்டாக போட்டுகிட்டே இருப்போம். நாட்கள் இருக்குது, இன்னும் நிறையா வயது வந்து இருக்குது. ஸோ இப்பயே வந்து மனம் தளரி விட்டுறாதீங்க, தொடர்ந்து படிங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.